ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இன்ட்ராடே விஸ்டா. நான் உங்கள் ராஜன். இன்னைக்கு நாம பார்க்க போறது 3 ஒயிட் சோல்சர் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். இது 3 தொடர்ச்சியான கிரீன் கேண்டில் உடைய ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் ரிவர்சல் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ஆகும். இது பொதுவா டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்ல தோன்றும். இதுல ஃபர்ஸ்ட் கிரீன் கேண்டில் ஓபனை விட செகண்ட் கிரீன் கேண்டில் உடைய ஓபன் ஹைல இருக்க வேண்டும். அதே போல செகண்ட் கிரீன் கேண்டில் ஓபனை விட தேர்ட் கிரீன் கேண்டில் ஓபன் ஹைல இருக்க வேண்டும். இதே போல் க்ளோசிங் வந்து ஃபர்ஸ்ட் கிரீன் கேண்டில் ஹையை விட செகண்ட் கிரீன் கேண்டிலுடைய க்ளோஸ் ஹைல இருக்க வேண்டும். அதே போல் செகண்ட் கிரீன் கேண்டில் ஹையை விட தேர்ட் கிரீன் கேண்டிலுடைய க்ளோஸ் ஹைல இருக்க வேண்டும். இதே போல் 3 கேண்டில் ஃபார்ம் ஆகுனுச்சுனாக்க இத 3 ஒயிட் சோல்சர் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் என்று சொல்லுவாங்க. இந்த கேண்டில் ஸ்டிக் என்ன சொல்ல வருதுன்னா, இங்க செல்லர் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது அதை விட ஸ்ட்ராங்கா பையர் நாங்க ஆதிக்கம் செலுத்த வந்துட்டோம்னு நிரூபிக்கத்தான் இந்த 3 கிரீன் கேண்டில் ஸ்டிக் கண்டினியூவா ஃபார்ம் ஆகுது. அதாவது அப் ட்ரெண்டுக்கு போக போகுதுன்னு அர்த்தம். வாங்க சில உதாரணத்தை பார்ப்போம். இங்க பத்தினாக்க நம்ம டெய்லி சார்ட் பிரேம் எடுத்திருக்கோம். இதுல பத்தினாக்க ஒரு ஒரு ஸ்மால் டவுன் வேர்ட்ஸ் வந்து மார்க்கெட்டு ஒரு 3 ஒயிட் சோல்சர், அதாவது 3 புல்லிஷ் கேண்டில் கண்டினியூவா ஃபார்ம் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆனிச்சுனாக்கா கண்டிப்பா மார்க்கெட்டு வேர்ட்ஸுக்கு தான் போவோம். அதே போல பாருங்க எந்த அளவுக்கு மேலே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணோம்னாக்கா கண்டிப்பா நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். வாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்க பத்தினாக்கா நம்ம 1 ஹவர் சார்ட் பிரேம் எடுத்திருக்கோம். அதே போல மார்க்கெட் பாருங்க, இதுலயும் பாருங்க மார்க்கெட் டவுன் வேர்ட்ஸ் வந்திருக்கு, வந்து 3 புல்லிஷ் கேண்டில் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆனிச்சுனாக்கா இதை 3 ஒயிட் சோல்சர் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் சொல்லுவோம். இந்த மாதிரி ஃபார்ம் ஆனிச்சுனா கண்டிப்பா மார்க்கெட் வந்து ஃபர்தரா மூவ் ஆகும், அப்வர்ட்ஸுக்கு தான் போவோம். அதே போல பாருங்க எந்த அளவுக்கு மேல போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணோம்னாக்கா கண்டிப்பா நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். வாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்க பத்தினாக்கா 50 மினிட்ஸ் சார்ட் பிரேம் எடுத்திருக்கிறேன். இதுல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் வேர்ட்ஸ்ல வந்திருக்கு, வந்து 3 ஒயிட் சோல்சர், அதாவது 3 புல்லிஷ் கேண்டில் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு கண்டினியூவா. இந்த மாதிரி ஃபார்ம் ஆனிச்சுன்னா கண்டிப்பா மார்க்கெட் வந்து அப்வர்ட்ஸுக்கு தான் போவோம், அதாவது அப் ட்ரெண்டுக்கு தான் போவோம். அதே போல பாருங்க மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு தான் போயிருக்கு. இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணோம்னா கண்டிப்பா நல்லா ப்ராஃபிட் எடுக்கலாம். இதுல பார்த்தீங்கன்னாக்கா நீங்க 1:2 ரேஷியோ சம்டைம்ஸ் சக்சஸ் ஆகும், சம்டைம்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகும். 1:1 தான் இது மேக்ஸிமம் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அதனால நீங்க இந்த மாதிரி 3 ஒயிட் சோல்சர் வந்து நீங்க ட்ரேடிங் பண்ணணும்னாக்கா 1:1 ரேஷியோ வச்சு நீங்க ட்ரேடிங் பண்ணீங்கன்னாக்கா கண்டிப்பா நல்லா ப்ராஃபிட் எடுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் பிரேம்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்க ஒரு ஸ்விங் அல்லது பொசிஷனல் ட்ரேடரா இருந்தால் டெய்லி சார்ட் பிரேமே எடுத்துக்கொள்ளலாம். இது வின்னிங் பாசிபிலிட்டி 80 to 90% இருக்கும். அதாவது 10 ட்ரேடிங் பண்ணணும்னாக்க 8 அல்லது 9 ட்ரேடிங் சக்சஸ் ஆகும். நீங்க ஒரு ஷார்ட் டைம் ட்ரேடரா இருந்தால் 1 ஹவர் அல்லது 4 ஹவர்ஸ் சார்ட் பிரேமே எடுத்துக்கொள்ளலாம். இந்த இரண்டு சார்ட்லயுமே வின்னிங் பாசிபிலிட்டி 70 to 80% இருக்கும். அதாவது 10 ட்ரேடிங் பண்ணணும்னாக்க 7 அல்லது 8 ட்ரேடிங் சக்சஸ் ஆகும். நீங்க ஒரு இன்ட்ராடே ட்ரேடரா இருந்தால் 50 மினிட்ஸ் சார்ட் பிரேமே எடுத்துக்கொள்ளலாம். இது வின்னிங் பாசிபிலிட்டி 60 to 70% இருக்கும். அதாவது 10 ட்ரேடிங் பண்ணணும்னாக்க 6 அல்லது 7 ட்ரேடிங் சக்சஸ் ஆகும். இதுல குறிப்பிட்டுள்ள எந்த டைம் பிரேம் சார்ட்டா இருந்தாலும் சப்போர்ட் லெவல்ல இருந்து ட்ரேடிங் பண்ணணும்னாக்க பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். வாங்க இப்ப 3 ஒயிட் சோல்சர் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் உடைய சில முக்கியமான ரூல்ஸை பார்ப்போம். ரூல் நம்பர் 1, இந்த 3 ஒயிட் சோல்சர் கேண்டில்ஸ்டிக்கை வைத்து ட்ரேடிங் பண்ணும்போது கண்டிப்பாக மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கான்னு நம்ம உறுதி செய்ய வேண்டும். ரூல் நம்பர் 2, கண்டிப்பாக 3 கேண்டிலும் கிரீன் கலராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு கேண்டிலுடைய ஓபன் ப்ரீவியஸ் கேண்டிலின் ஓபனை விட ஹைல ஓபன் ஆகி இருக்க வேண்டும். மற்றும் ஒவ்வொரு கேண்டிலுடைய க்ளோஸ் ப்ரீவியஸ் கேண்டிலின் ஹையை விட அதிகமாக போய் க்ளோஸ் ஆகி இருக்க வேண்டும். ரூல் நம்பர் 3, இந்த 3 கேண்டிலுடைய அப்பர் அண்ட் லோயர் விக்கு ஸ்மால் அல்லது விக்கு இல்லாமலும் இருக்க வேண்டும். இங்கே லாங் விக்கு ஃபார்ம் ஆகுனுச்சுனாக்க இதை 3 ஒயிட் சோல்சர் கேண்டில்ஸ்டிக்னு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ரூல் நம்பர் 4, எப்போதுமே RSI வேல்யூ 50க்கு மேல இருக்கான்னு நம்ம உறுதி செய்து ட்ரேடிங் பண்ண வேண்டும். இப்ப இந்த வீடியோவில் 3 ஒயிட் சோல்சர் கேண்டில்ஸ்டிக்கை பத்தி தெளிவாக பார்த்தோம். இந்த வீடியோவில் வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து எனக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு தோணுச்சுனாக்க சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அந்த நன்றியை தெரியப்படுத்துங்கள். இன்ட்ராடே விஸ்டா, நான் உங்கள் ராஜன். நன்றி.